சரி, இப்படி இதுதான் அப்படின்னா சார், இதுக்கு எதுதான் சார் தீர்வு? இதை அப்ப நீங்க தேர்தல் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து எனக்கு பாஜக வேண்டாம்னு ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல 40 சீட்லயும் தமிழ்நாடு புதுவையோடு சேர்த்து 40 தொகுதிகளிலும் பாஜக தோற்றாலும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக வேண்டாம் என்று சொன்ன நீட்டு தமிழ்நாட்டில் திணிக்கப்படும். தமிழ்நாட்டுல வேண்டாம்னு சொன்ன ஒன்று தமிழ்நாட்டில் திணிக்கப்படும். அப்ப இந்த தேர்தல் முறையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளான ஒன்றாக இருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு புறம், இதுக்கு என்னதான் தீர்வு? அப்போ இப்ப பாஜகவை இனி வந்து பாஜக தான் இந்தியால காலங்காலத்துக்கு ஆட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சாமானியம் வந்துருவான்ல. அதாவதுங்க, மெஜாரிட்டி லீட்ஸ் டு அனார்கிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு சர்வாதிகாரத்திற்கு வழிகோடும் என்று சொல்வார்கள். அப்ப அராஜக ஆட்சிக்கு வழிகோடும் என்று சொல்வார்கள். இப்ப இந்த அறுதி பெரும்பான்மை வந்துவிட்டால், இப்ப மோடி மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் வந்துவிட்டால், நான் தொடர்ந்து புட்டின் போல ஆட்சியில் இருக்கணும், நார்த் கொரியா கிம் போல ஆட்சியில் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், இவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றுவதற்கு என்ன வேணுமானாலும் செய்வாங்க. நீங்க வேற ஒன்றும் இல்ல, இடியை கையில கொண்டாட்டாங்கல்ல, சிபிஐ கையில கொண்டாட்டாங்க, ஐடிஐ கையில வச்சிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சிருக்காங்க, யூபிஎஸ்சி கையில வச்சிருக்காங்க, அடுத்து என்னது ஜுடிஷியரை கையில வச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை கையில வச்சிருக்காங்க. அடுத்து என்னது ஓபன் பிளாட்டன்ட் வயலேஷன் இவங்க பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை இவர்கள் மேனிபுலேட் பண்ணி அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இத்தனை பண்றவங்க பின்னால பண்ண மாட்டாங்க, இவிஎம் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்கன்னு யாரு நம்புறது? இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு என்ன? நம்ம கையில இப்போதைக்கு இம்மீடியட்டா பண்ணக்கூடிய தீர்வு, ஒரே ஒரு தீர்வு நம்ம கையில இருக்கு. அது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இம்மீடியட்டா தலையிட்டு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இம்மீடியட்டா தலையிட்டு, நாளைக்கு விவிபேட் 100% எண்ணணும் என்ற உத்தரவை உடனே போடணும். இது போட்டாச்சு அப்படின்னா இந்த முடிவை நம்ம ஜனநாயக முடிவாக ஏற்றுக்கொள்வோம். என்ன வந்தாலும் சரி. இதுல எங்க வந்து இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் டிஃபரன்ஸ் வருதோ அங்க மறுதேர்தல் நடத்தணும். நீ நல்ல உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு இம்மீடியட்டா உத்தரவு போடுங்க, விவிபேட் 100% ரிசல்ட் எண்ணுங்க, இங்க இவிஎம் எண்ணுங்க, ரெண்டையும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க, நாங்க ரிசல்ட் ஏற்றுக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா மக்கள் வீதிக்கு வர வேண்டும். நான் என்ன சொல்றேன், இந்த ரிசல்ட் மாறுச்சுன்னா, ஈவன் தமிழகத்துல இந்த ரிசல்ட் வந்து வேற மாதிரி மாறுச்சு அப்படின்னா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மாறுச்சுன்னா மக்கள் வீதிக்கு வர வேண்டும். வீதிக்கு வந்து 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். 2 வீலர் 4 வீலரை கொண்டாந்து நிறுத்துங்க, சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க, 100% விவிபேட்டை எண்ணுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் காக்கப்படும். இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம 30 ஆண்டு பின்னாக்கி போயிட்டோம், இன்னொரு பிஜேபி வந்தால் உண்மையிலேயே கற்காலத்திற்கு இந்தியாவை கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை மட்டும் நிச்சயம். மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு தான் இது கொண்டு இழுத்துச்சு.